காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா ஆஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி அமாவாசைக்கு கோவிலுக்கு போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே மன்னிச்சிருங்க. நம்ம எந்த கோவிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு தாங்க போயிருக்கோம். ஆமாம், நானும் என் ஹஸ்பண்ட் என் பையன் 3 பேருமே போயிருந்தோம். ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூரில் தாராபுரம் போகிற ரோட்லங்க செட்டிப்பாளையன்ற இடத்துல தாங்க கோவில் லொக்கேட் ஆகிருக்குது. இங்கே வந்து சிவன் கோவில் தான். இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை அப்படின்றனால திதி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நானுமே இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து திதி, அதனால தான் பூஜை கொடுக்கறதுக்காக போயிருந்தோங்க. உள்ளே போகும்போதே அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்களும் போய் பூஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவிலெலாம் பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். கோவிலெலாம் சுற்றி வரும்போது தம்பியுமே கூடவே பின்னாலேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நவகிரகம், சூரிய பகவான், சுக்கிர பகவான், அந்த மாதிரி எல்லா சாமியுமே வச்சுருந்தாங்கங்க. எல்லா சாமியுமே இருந்தாங்க. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு நாங்களும் வெளியே வந்துட்டோம். சரி, வெளியே வந்ததுமே உடனே போகக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலான்ட்டு வெளியே உட்காந்துருந்தோங்க. அங்கே வந்து ஒரு கோவில் உள்ள நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ராமர் சீதை அவங்களோட அந்த மகாபாரதம்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியல. வீடியோ பார்க்குறவங்க கரெக்டானு சொல்லுங்கள். அந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் விளக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நாமளும் விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு முன்னாடியே கடையிலேயே தீபம் வந்து கொடுக்குறாங்கங்க. நெய் தீபமா இல்லை நம்ம வந்து எண்ணெய் தீபமா, என்ன வேணுமோ நம்மளோட விருப்பப்படி வாங்கிக்கலாங்க. வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து அப்பாவுக்கு வந்து நெய் தீபம் தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வச்சேன். ஆனால் அது எந்த சாமிக்கு வைக்கிறதுன்னு தெரிலங்க. விநாயகருக்கா சிவனுக்கான்னு தெரில. அவங்ககிட்டே கேட்டோம். அவங்களே விநாயகருக்கு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு விளக்கு பற்ற வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு எங்கள் அப்பாவோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிட்டு கோவிலேருந்து கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் எக்ஸாம் இருந்ததுனால அவளை மட்டும் கூப்பிட்டு வர முடியல. அது மட்டும்தாங்க ஒரு குறை. மற்றபடி நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.